ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ ரூம் முடிச்சுட்டு டே 3 ஓகேங்களா. டின்னர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பிட்டு இருக்கோம். ஒன்று டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தேர்ட் டே வந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இன்றைக்கி பீச்சு நிறையா இதெல்லாம் போகிறோம், பர்ச்சேசிங் பண்ண போகிறோம் நிறைய வெளியே. இந்த வாய்ப்பு எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்து பயன்படுத்தணும் சரிங்களா. அடுத்த ஒரு 3 மந்த்துக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸு நிறைய பேர் இங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க சரிங்களா. அது மாதிரி நம்ம டீம்லேயுமே அவ்வளோ லீடர்ஸ் வந்து 4 லீடர்ஸ் வந்துருக்கோம் சரிங்களா. அவங்களும் வந்து பார்த்து அவங்க வந்துட்டு நல்லா அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. இப்படியா சரிங்களா. அதனால நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அவுட் ரிவ்யூ பாருங்கள், இது காட்டுவோம். அவுட் ரிவ்யூ பாருங்கள் எப்படி இருக்குது. இன்றைக்கி தான் 2 நாளும் மழை, இன்றைக்கி தான் செம வெயிலாக இருக்குது, நல்லா இருக்குது சரிங்களா. நீங்கள் கிடைச்சிருக்க ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த ஊரை தாண்டியோ இல்லை சொந்த மாவட்டத்துலையோ இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல்ல தான் இருக்கேன் சரிங்களா. திண்டுக்கல்ல கொடைக்கானல் கூட நான் போனது கிடையாது. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது இல்லைங்களா. நம்ம ஊருமே நம்ம சுற்றி பார்க்கல சரிங்களா. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு வெஸ்டேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்கமும் உங்களுக்கு கிடைக்குது, ஹெல்த்தாகவும் இருக்கீங்க. இந்த மாதிரி ட்ரிப்புலாம் வர முடியும், லோக்கல் ட்ரிப்பு வர முடியும், ஃபாரின் ட்ரிப்பு வர முடியும். இப்போ நீங்கள் சில்வர் ஆகினீங்கன்னா தாய்லாந்துக்குள்ளே போகலாம் ஓகேங்களா. நானுமே போகிறேன் அடுத்த தாய்லாந்து ட்ரிப்பு. அதனால் எல்லாருக்கும் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், டைம் ஷெடியூல் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணுன்னா உங்களோட எல்லா டைமையும் நீங்கள் ஷெடியூல் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் ஷெடியூல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸே பண்ண முடியும் சரிங்களா. உங்களுக்கு சக்ஸஸ் வந்து சொன்னால் கிடைச்சிடாது. நம்ம எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, விக்டோரியா மேடம் இது கூட ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதை தாண்டி நம்ம இப்போ ஸ்மார்ட் ஒர்க் வெஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ தான் நம்ம சக்ஸஸ் கிடைக்கும் ஓகேங்களா. நம்ம சக்ஸஸ் கிடைக்கணும், நம்ம லீடரை உருவாக்கணும், பண்ணணும், ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நிறையா மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா. ஆன்லைன், ஆஃப்லைனு, அப்புறம் வந்து விசிட்டிங் கார்டு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. அந்த நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதில் ஒரு நாள் கூட விடாதீங்க. டெய்லி ஒரு ஐடியா எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் டார்கெட் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்காது. உங்களுக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு ஷெடியூல் போட்டுறணும். 9 to 5 இந்த வரைக்கும் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெஸ்டேஜ்க்காக எவ்வளோ டைம் உங்களால் கொடுக்க முடியும், மேக்ஸிமம் டைம். இல்லை பிரதர் என்னால் கம்மியான டைம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க கரெக்டாக. ஆனால் நம்மளால் மேக்ஸிமம் டைம் கொடுக்குறப்ப மட்டும்தான் நீங்கள் நம்ம சக்ஸஸே பார்க்க முடியும் சரிங்களா. நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, நம்ம சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஸ்டேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் சின்சியராக. இல்லை நீங்கள் ஒர்க்கை எடுத்து பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஓகேங்களா. ஃபேமிலியோடு இங்கே வந்து நிறைய பேர் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்களோட. அதே வச்சு அவங்களுக்கும் எல்லோரும் எடுத்து பண்ணுங்கள். அடுத்து வந்து முத்துக்கம் பிரதர்